So, good morning to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நம்ம கிளியர் கட்டாக இது சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் ஒரு புட் சைட் மொமெண்டம் இருக்குது. இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் வரும். அதே மாதிரி காஷனும் பண்ணியிருந்தோம். யாரெல்லாம் ரீட்டைல் ட்ரேடரோ நீங்கள் வந்து நேற்று ட்ரேட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டலில் கிட்டத்தட்ட 400-500 பாயிண்ட் மார்க்கெட் டக்குன்னு ஒரே கேண்டில் தான் மூவ் ஆயிருக்கு. நீங்கள் என்னென்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் எடுப்பீங்க? ஸோ இந்த ஒரு ட்ராப் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால தான் உங்களை நேற்று நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ரிஸ்கி ட்ரேடாக நீங்கள் எடுத்திருப்பீங்க. அதே புட்டில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட பாக்ஸுக்கு மேலே போகவே இல்லை. நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு மேலே போகலை. அதாவது மேலே இருக்க நோ ட்ரேட் ஜோனுக்கு அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகல. கீழே தான் இருந்தது. ஃபுல் டே கீழே தான் மூவ் ஆயிடுச்சு. ஸோ யாரால இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, நான் எப்போவுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸ் மார்க்கெட்டுக்கு முன்னாடி, அதாவது 2-3 ஹவர்ஸ் முன்னாடி ப்ரீ மார்க்கெட்டில் நான் கொடுப்பேன். என் லெவல்ஸை வச்சு நீங்கள் நோட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போகிறதுக்கோசரம் வீடியோ இல்லை. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ இங்கே நான் கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நான் எதுவுமே உங்களுக்கு இங்கே ட்ரிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. ஸோ இந்த இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுங்க, இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இது எதுவுமே நான் இங்கே சொல்ல வரல. ஐ எம் கிவிங் பியூர் அண்ட் பியூர் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரேடாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் அவாய்ட் த இண்டெக்ஸ், ஸ்பெஷலி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நீங்கள் கற்றுக்கோங்க, நார்மல் ஸ்டாக்ஸில் பண்ணுங்கள். ஓகே, நம்மகிட்ட கற்றுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் வேறு எங்கேயா வேணால் கற்றுக்கோங்க. பட் கற்றுக்கிட்டு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஓப்பனாக சொல்லுவேன், நீங்கள் எங்கெங்கெல்லாம் செக் பண்ணணுமோ நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ வாங்க, இன்னைக்கு உண்டான நம்ம மார்க்கெட்டோட அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ கீழே இருக்க முதல்ல லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான நோ ட்ரேட் ஜோன் எதுன்னு கேட்டிங்கன்னா 51,239, அதே மாதிரி 51,109. ஸோ மார்க்கெட் எப்போ இதுக்குள்ளே இருக்குதோ நீங்கள் ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஓகே, ஸோ அதே மாதிரி அப்சைடும் எழுதிக்கோங்க. ஸோ அப்சைட் ஜோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்னது தான். 52,446, 52,446, 52,426. ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே போனால், அதாவது 400லேருந்து 450 வச்சுக்கோங்க, இந்த ஜோனுக்குள்ளே போனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ நோட் பண்ணிட்டீங்க. வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான அனாலிசிஸை பார்ப்போம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிப்போம். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் டவுன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் டவுன். ஸோ பேங்க் நிஃப்டியில் கேப் டவுன் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கேண்டலில் வந்துட்டு மேபி அடுத்த கேண்டில் உங்களுக்கு ரெக்கவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. முக்கியமான ஜோனு நம்மளோட ஜோன்லேருந்து சப்போர்ட் எடுத்து, சப்போஸ் கீழே வந்துருச்சுன்னா நம்ம ஜோனில் சப்போர்ட் எடுத்து எப்போ 51,338க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ, எப்போ 51,338க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ மார்க்கெட் இங்கே கால் சைட் போயிடும். ஃபஸ்ட்டு டார்கெட் 51,785. இங்கே போயிட்டு ஒரு பவுன்ஸ் எடுக்கும். பவுன்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப 865 அண்ட் ஃபாலோடு பை 52,226. ஓகே, கிளியர்? ஸோ எதனால் நான் சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து இப்போ ரிகவரி மோடில் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஸ்டாடில் எடுத்திருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ரிகவரி ஆக சான்ஸ் இருக்குது. சப்போஸ் கேப் அப் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துச்சு, ஐ மீன் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா நிஜமாக சொல்கிறேன், மார்க்கெட் அப்சைட் போக நிறைய சான்சஸ் இருக்குது.
ஏன்னா 266 அண்ட் 426 நல்லா பார்த்தேன். கேப் அப் எடுத்ததுன்னா இந்த லெவலில் எங்கேயா எடுக்குன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்ல போகிறேன் பாருங்கள். 52552க்கு மேலே போனால் உங்களுக்கு 52818 ஃபர்ஸ்ட் டார்கெட், 53186 செகண்ட் டார்கெட், 53356 தேர்ட் டார்கெட். இது வந்து சினாரியோ நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஓகே, இதுக்கு மேலே போகணும். எதுக்கு? இந்த 52552க்கு மேலே போகணும். போச்சுன்னா இந்த டார்கெட்ஸ் வரும் 818 186 356. ஓகே, சினாரியோ நம்பர் 1. அடுத்த பாருங்க, சப்போஸ் மார்க்கெட் போயிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் கீழே வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் மார்க்கெட், இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகிட்டு கூட மேலே போகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு வெயிட் பண்ணுங்கள். 52266க்கு கீழே எப்போ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதோ அங்கேருந்து திரும்பவும் 51785 வரைக்கும் மார்க்கெட் வரும். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிட்டு போகுதா இல்லை இதையும் பிரேக் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 51338 வரும். இல்லை இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா திரும்பவும் மார்க்கெட் இந்த ஜோன்லேயே சுற்றும். அண்டர்ஸ்டுட்? இந்த ஜோன்லேயே பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் கேப் டவுன் வந்துச்சுன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் அப்சைட் போகும். எப்போ பியூர் கேப் டவுன் 51 நல்லா பாருங்கள், 51034க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் 51034 கீழே இருந்தால் மட்டும்தான் நல்லா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 51034க்கு கீழே வந்துச்சுன்னா தாராளமாக புட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டே 50,452 இருக்கு. கிளியர்? ஓகே, ஸோ பை மிஸ்டேக் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ட்ராப் ஆகும். அவசரப்படாதீங்க. ஃப்ளாட் ஓப்பனிங் மீன்ஸ் ட்ராப். மார்க்கெட் கீழே வர மாதிரி வந்துட்டு சரன்னு மேலே போயிடும், இல்லை மேலே போகிற மாதிரி ஏமாத்திட்டு கீழே வந்துடும், இல்லை மேலே போகிற மாதிரி போயிட்டு மேலே போகும். ஸோ ட்ராப் நடக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஸ்டாப் லாஸே ஹிட் ஆச்சுனாலும், இப்போ தப்பி தவிர நீங்கள் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுனாலும் ஃப்ளாட் மார்க்கெட்டு நீங்கள் ரீஎன்ட்ரி பண்ணணும். ஓகே, அது எந்த டைரக்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரீஎன்ட்ரி பண்ணணும். சஸ்டெயின்லாம் உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல சஸ்டெயின் ஆகணும். ஸோ நார்மலாக மார்க்கெட் இப்போது ரிகவரி மோடில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா 865 மேலே போச்சுன்னா நீங்கள் கால் சைடை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ வாங்க நிஃப்டி இது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட சார்ட் சேம் 15 மினிட்ஸ் அப்சைட் லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நோ ட்ரேட் ஜோன் 24,760, 24,674. ஓகே, ஸோ அதே மாதிரி டவுன் சைட் ஜோனை நோட் பண்ணிக்கோங்க, which is 24,202, 24,166. ஸோ இதுக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, சேம் அப்ளிகபிள் அவங்களுக்கு தான். இன்றைக்கி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நிஃப்டி வந்து கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், பேங்க் நிஃப்டி கேப் டவுன், இன்னைக்கு நிஃப்டி கேப் அப். கிளியர்? நிஃப்டி அதோட ட்ரெண்டை விடுற மாதிரி இல்லை. ஸோ வாங்க இன்னைக்கு ஒன்று அனாலிசிஸ் பார்ப்போம். சப்போஸ் இன்னைக்கு கேப் அப் ஆச்சுன்னா நல்லா பாருங்கள், கேப் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் திரும்ப ஒரு டவுன் சைடு வரும். ஓகே, டவுன் சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,583 இங்கே பட்டு மேலே போச்சா ஓகே, இல்லைனா இங்கேயும் பிரேக் ஆகி வந்துச்சுன்னா 24,506 479 வரைக்கும் வரும். முக்கியமான குரூஷியல் ஜோன் இந்த இடத்த பட்டு திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் எப்போ 24,479 உடைக்குதோ அப்போ உங்களுக்கு 24,359 வரும். ஃபாலோடு பை கீழே இருக்க நம்மளோட ஜோன் வந்துடும். கிளியர்? சப்போஸ் கேப் அப் ரொம்ப ஹெவியாக இருக்குது, இதுக்கு மேலே சஸ்டைன் ஆயிடுச்சு, இல்லை ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு மேலே இந்த லெவலில் சுற்றிட்டு இருக்குன்னா அடுத்த டார்கெட்டான கால் சைட் போயிடும்.
ஓகே, அதோட பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். 24,853 ஃபர்ஸ்ட் டார்கெட், 24,997 செகண்ட் டார்கெட். கிளியர்? ஸோ சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் கேப் டவுன் நடந்துச்சு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆப்போசிட்டாக கேப் டவுன் நடந்துருச்சு. ஸோ கேப் டவுன்னா மார்க்கெட் கொஞ்சம் வரும் 359 ஃபாலோட் பை நம்ம கீழே இருக்க லெவல் வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் அப்சைட் போக சான்ஸ் இருக்குது. அப்படி போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,359 கீழே, அதாவது இங்கே இருக்க நம்ம லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,359 அண்ட் செகண்ட் டார்கெட் 24,479 இங்கே வரும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு இதை பிரேக் ஆனாச்சுன்னா கண்டிப்பாக 24,583 உங்களுக்கு டார்கெட் வந்துவிடும். அண்டர்ஸ்டுட்? இதையும் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக லெவல் இருக்குது, அந்த டவுட்டே வேணாம். சப்போஸ் இன்னைக்கு கேப் டவுன் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு, வெயிட் பண்ணுங்க. பெருசாக இருந்துச்சுன்னா பாருங்கள், உங்களுக்கு நம்மளோட ஜோன் 166 உடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 070 இங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 23,987 வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமான லெவல்ஸ். ஓகே, இது கீழே இந்த நம்ம லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனால் இந்த லெவல் வந்துடும். ரைட்? இதுக்கு கீழே ஃபால் ஆகுமான்றா அது இன்னைக்கு ஆகுமான்னு தெரியாது, மேபி நாளைக்கு அதோட எக்ஸ்பைரியில் ஆகலாம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரினால சேஃபாக பார்த்து பண்ணுங்க. ரைட்? ஸோ எனிவே, ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். see you soon with a new analysis tomorrow. நீங்கள் நிறைய பேர் கோர்ஸ் கிளாஸஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, ஜாயின் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் ட்ரஸ்ட். அண்ட் கண்டிப்பாக நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம், அது லைவில் கற்றுப்போம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஐ ஹோப் உங்களுக்கு ஆன்சர்ஸ் புரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் படிக்கும்போது உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ ப்ளீஸ் கமெண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். பபாய் அண்ட் ஹாவ் a happy trading.